அனைவருக்கும் வணக்கங்க. பிள்ளையார் வழிபாடு எப்படி சிறப்புன்னு நான் சொல்கிறேங்க. தெய்வ ஆராதனைகளுக்கு நிறைய பலம் இருக்குங்க. அதற்கும் நேரம் காலம் நட்சத்திரம் திதி எல்லாம் முக்கியங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அஷ்ட தரித்திரம்னு ஒன்று இருக்குங்க. 8 தரித்திரம் இருக்குது. இந்த 8 தரித்திரம் போகணுன்னா ஒருத்தருக்கு எவ்வளோ காசு வந்தாலும் எனக்கு போதலை பத்தலை எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு தாங்க இருப்பேன். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணுங்க. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பழகிற உறவு வேண்டாம்னு நினைக்கணுங்க. ஃபஸ்ட்டு உள்ளொன்று வைத்து வெளியொன்று பழகும் உறவுகளுக்கு தவிர்த்துருங்க. அப்போவே உங்களுக்கு 7.5 பாதி போச்சுன்னு அர்த்தங்க. முழு மனசாக நல்ல எண்ணங்கள் இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதாங்க உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசும் உறவு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ அஷ்ட தரித்திரத்தில் இது ஒன்று. இப்போ இந்த தரித்திரம் போகாமல் இருக்கணும்னா என்னென்னா கணபதி பூஜை பண்ணணுங்க. கணபதி பூஜைக்கு ஆண் யானையுடைய சாணம் எடுத்துகிட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் குத்துனாதாங்க பிள்ளையார் உருவாகுவார். எந்த சாணமாக இருந்தாலும் அருகம்புல் வேணுங்க. அருகம்புலுக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க. தெய்வ ஆராதனைக்குங்க கணபதி பூஜைக்குங்க ஆண் யானை சாணம் வேணுங்க. கணபதி பூஜைக்கு லக்ஷ்மி பூஜைக்கு பெண் யானை சாணம் எடுத்துகிட்டு அருகம்புல் குத்தி வழிபட சிறப்புங்க. இந்த அஷ்ட தரித்திரம் போகிறதுக்கு யாரை வணங்கணும்? பிள்ளையாரை வணங்கணுங்க, சூரிய பகவானை வணங்கணும், சந்திர பகவான் வணங்கணும். இது 2 இயற்கை தெய்வங்கள், சூரியனும் சந்திரனும். பார்வதி, சிவன், விஷ்ணு. இவங்களை வழிபட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்குங்க. அந்த புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணுவது நல்லதுங்க. அஷ்டதரித்திரம் காணாமல் போயிருங்க. புத்து மண்ணுங்க, யானை வலதுகால் மண்ணுங்க. புத்துமண் சொல்லியிருக்கேன், யானை வலதுகால் மண் சொல்லியிருக்கேன். பசுமாட்டின் பின் கால் மண் வேணும். யானை சாணம், பசுஞ்சாணம் இது எல்லாம் சேர்த்துங்க ஒரு பிள்ளையார் பிடித்து அதில் அருகம்புல் குத்தி வழிபட்டாலும் இந்த அஷ்ட தரித்திரம் நீங்கிருங்க. இதெல்லாம் செய்யணுங்க. கடவுளுக்கும் கொஞ்சம், காகத்துக்கும் கொஞ்சம், எல்லாமே கொடுக்கணுங்க. ஏழை எளியவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணுங்க. அவங்க வாழ்க்கையில் அஷ்ட தரித்திரம் போயிருங்க. காகத்துக்கு சாதம் வைக்க மாட்டாங்க. அது வயிறு போதும்னு நிறைஞ்சா கூட அந்த காகத்துக்கு சோறு வைக்க மாட்டாங்க. திருப்பியும் அந்த வாய்க்குள்ளே போட்டு துடிக்கிறது. அதை காகத்துக்கு வைக்கலாம், சிட்டுக்குருவிங்களுக்கு வைக்கலாம். சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சோம்னா அஷ்ட தரித்திரம் போயிருங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் உன்னதமாக சொல்கிறத கடைபிடிச்சிட்டு தாங்க நான் சொல்லுவேன். நான் எதுவுமே சொல்கிறத கடைபிடிச்சாதான் சொல்லுவேன். நன்றி. சுபங்க செய்து பாருங்கள், நன்மையே கிடைக்கும்.